ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த அதிகாரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 750 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். அதாவது தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆலயம் இல்லை, அங்கே தொழுகை இல்லை, அங்கே தேவனுடைய துதிக்கிற பலி இல்லை, எல்லாமே நிறுத்தப்பட்டது. தேவனுடைய ஜனங்கள் உலகத்திலேயும் உலகத்தின் காரியங்களிலும் அதிகமாக ஈடுபாடு கொண்டார்கள். எனவேதான் தேவன் சொன்னார், அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை சாதாரண ஒரு மேய்ப்பன் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமோஸ் ஒரு மேய்ப்பன், அவரை குறித்து திருமறை சொல்கிறது, he was a shepherd boy. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை கொண்டு தேவ ஜனங்கள் தம்மிடத்துல திரும்பும்படியாய் தேவன் ஒரு மிகப்பெரிய தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய உள்ளான அந்த மனபாரத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த ஆமோஸ் புஸ்தகத்தினுடைய சத்தியம். ஆமோஸின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை தம் பக்கமாய் இழுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள், அதாவது அவருடைய அந்த நிலைகள். அன்பானவர்களே, அன்றைக்கு இருந்த அதே நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், இது கிமு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கனாகிய ஆமோஸ் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்றால், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆதார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறவர் அல்ல, அவர் விருந்து ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இஸ் தி ஒன் who make the feast. ஆனால் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், விருந்தை ஆயத்தம் பண்ணும் தேவன் சொல்லுகிறார், பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அடுத்த வார்த்தை, அது வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள், எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, பல ஊடகங்கள், அதிகமான கிறிஸ்தவ இந்த தொலைக்காட்சி சேனல்கள், இவை எல்லாமே எதற்கு என்று சொன்னால், நீங்களும் நானும் இன்னும் கர்த்தரை அதிகமாய் கிட்டி சேர, அவரோடு இன்னும் நெருக்கமாய் வாழ, அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். இன்றைக்கு மக்கள் இந்த வார்த்தையை ஏதோ ஒரு ஏனோ தானோ என்று அதற்கு கொடுக்க வேண்டிய கனம், அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த மாட்சிமை இன்றைக்கு மக்கள் கொடுப்பதில்லை. திருச்சபைகளை ஒரு நாள் சொல்லுகிறோம், என்று வேதம் வாசித்தீர்களா? இன்று வேதம் வாசிக்கிற மக்கள் மிக குறைவு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சுமக்கிற வேதம் தான். அன்பு தேவ பிள்ளைகளை, திரும்ப திரும்ப ஆண்டு சொல்லுகிறார், வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் இந்த தேசத்திலே வரும். அது மட்டுமல்ல, ஆமோஸ் 8:12 அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். அடுத்த வார்த்தை 13ஆம் வசனம், அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாழ்வரும் தாகத்தினால். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, திருச்சபைக்கு போகிற என் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த அந்த சமயம், தேவன் தந்த கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் நாட்களை நீ சரியாய் பயன்படுத்தாவிட்டால், வசனம் சொல்லுகிறது, அதாவது அவர்கள் ஒரு முனை வடதிசை தொடங்கி தென் திசை மட்டும் அலைந்து திரிவார்கள், திரிந்தும் கண்டடையாமல் போவார்கள். அந்த நாள் வரும். இன்றைக்கும் எத்தனையோ தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நம்முடைய வட இந்தியாவிலே எத்தனை இடங்களிலே போதிக்க ஆட்கள் இல்லை, வசனத்தை சொல்ல ஆட்கள் இல்லை. இன்னும் வேதாகமம், முழு வேதாகமம் இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறது.
நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நல்ல ஒரு நம்முடைய தாய்மொழியில இந்த வேதத்தை வாசிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பான, அது மட்டுமல்ல, அதாவது ஒரு நாள் வரமா அன்றைக்கு ஜனங்கள் விழுவார்கள், பின்மாற்றம் அதிகமா இருக்கும். திருச்சபைக்கு போகிறவர்கள் இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு என்ன காரணம் என்றால், வேதம் வாசிக்கிறவன் பின்மாறி போக மாட்டான், பின்மாறி போனவன் வேதம் வாசிக்க மாட்டான். இதுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், வேதத்தை சுமப்பதற்கு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு மனமில்லை. அது சுமப்பதற்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் வேதத்தை சுமக்கிறாள். இது எவ்வளவு வேதனையான காரியம். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை மதிக்காதவர்கள், வார்த்தையை கனம் பண்ணாதவர்கள், வார்த்தைக்கு மதிப்பளிக்காதவர்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு நாளிலே விழுவார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த வீழ்ச்சி எல்லாவற்றிலுமே உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் நிம்மதி, உங்கள் சந்தோஷம், ஒரு நாள் எல்லாம் it will fall. என் அன்பு வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, வாலிப நண்பரே, திரும்ப சொல்லுகிறேன், இது கிருபையின் நாட்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். இந்த நாள் கிருபை நாட்கள். ஏராளமான சத்தியங்கள் இந்த ஊடகத்துல, ஆனால் பார்க்க ஆட்கள் இல்லை, அதற்கு நேரம் இல்லை. கேட்டா சொல்றாங்க, அதுல என்னுடைய அந்த நெட்டு இல்லை. இல்லை, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. திரைப்படங்கள், இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், கிரிக்கெட் பார்க்க, இதற்கெல்லாம் அங்கே அதற்குரிய ரீசார்ஜ் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்க இன்னைக்கு மனதில்லை. அது சத்துருடைய ஒரு சூழ்ச்சி. அதை பார், இதை பார், இதை பார், அதை கேட்காது. அப்படியே பார்த்தா உடனே ஜம்ப் பண்ணிடுது. ஏன்னா அவங்களை அதை குத்துகிறது, அது அவளை குற்றப்படுத்துகிறது. இல்லை என்பார்களே, சீழ்பிதுக்காவிட்டால் உங்கள் ரணங்கள் ஆறாது, உங்கள் காயங்கள் மாறாது. சீழ்பிதுக்காவிட்டால் இன்னைக்கு எல்லாரும் மேற்போக்கான செய்திகளை தான் மக்கள் விரும்புகிறார்கள். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். இதுதான் nobody lacks the corrections. நீங்க எல்லாரும் விரும்புவது ஒரு ஆறுதலான செய்தி, ஒரு ஆரோக்கியமான செய்தி முக்கியம். ஆறுதலான செய்தி முக்கியம் அல்ல. ஆறுதலை தருகிற தேவன். இந்த வசனத்துக்குள்ளே ஆறுதல் இருக்கிறது, இந்த வசனத்துக்குள்ளே மேன்மை இருக்கிறது, இந்த வார்த்தை, இந்த வசனத்துக்குள்ளே உயர்வு இருக்கிறது. People fail to understand. இன்றைக்கு ஜனங்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சௌந்தரியமுள்ள கன்னிகள். இன்னைக்கு அந்த சௌந்தரியத்துக்கு இருக்கிற மதிப்பு 1 மணி நேரம் ஆகிறது. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆலயம் செல்ல, ஒரு இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் மேக்கப். ஆனால் அந்த மேக்கப் செலவழிக்கிற நேரத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு செலவழித்தால் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள், ஒரு நாள் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். வீழ்ச்சி அல்ல, உயர்வுதான். தடுமாற்றம் அல்ல, மேன்மைதான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இனி ஒருபோதும் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், அன்பு தெய்வ பிள்ளைகளே கவனியுங்கள். அது சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்களுக்கு ஆசை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை, வசனத்தை குறித்த அந்த ஆதங்கம் இல்லை. உண்மை சொல்ல போனால் மனம் திரும்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் வேதத்தின் மேல் நாட்டம் வைக்கும். இன்றைக்கு இருக்கிற, மன்னிக்க வேண்டும், ஒரு போலியான மனம் திரும்புதல். வியாதி மாறிற்று, கண்ணீர் மாற, கவலைகள் மாற, துக்கங்கள் மாற, வாழ்க்கை நிலைகள் மாற, அது அல்ல முக்கியம். உண்மையான மனம் திரும்புதல் வேதத்தை வாசிப்பார்கள். வேதத்தை வாசிக்கிறவங்க தான் உண்மையாய் மனம் திரும்பினவர்கள். ஒரு சின்ன கேள்வி, மனம் திரும்பினேன் என்று சொல்லுக என் அன்பு சகோதரனே, நீ வேதத்தை நேசிக்கிறாயா, வேதத்தை வாசிக்கிறாயா? ஒரு பெரிய பெருமை. ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆனது, ஆனால் they never touch the word of God. வசனத்தை பிரித்து படிப்பது கூட இல்லை. அப்படியே படித்தா கூட ஒரு அதிகாரத்தை முழுக்க படிக்கிறது இல்லை. அதற்கு ஏற்றா போல இன்றைக்கு இந்த தங்க வாக்கிய கேலண்டர்கள், அந்த ஒரு வசனத்தை படித்து அது ஒரு திருப்தி வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், a day will come. கவனிங்கள், இன்றைக்கு அந்த நிலைக்கு என்ன காரணம் என்றால் ஆசை இல்லை, அந்த ஆதங்கம் இல்லை, அதற்கு அர்ப்பணம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்றைக்கு இருந்த, அதாவது அன்றைக்கு இருக்கிற வரப்போகிறது இன்றைக்கே இருக்கிறது. The different ways of famine. பஞ்சம் என்று பல விதங்களில் வருகிறது. இன்றைக்கு நாம் ஆப்பிரிக்க நாடுகளில் சொல்லுகிறோம் ஏழ்மை, வறுமை. அது பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் ஏழ்மை வறுமை மாற்ற முடியும்.
ஒரே ராத்திரியிலே சமாரியாவின் வாசல்களிலே அவர் எல்லா காரியங்களை மாற்றுகிறவர். ஓவர் நைட் he can change the circumstances. தேசங்களை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், எல்லாமே மாற்றுவார். பஞ்சம் என்பது அன்பானவர்களே, இந்த இயற்கை பஞ்சத்தை தேவனால் மாற்ற முடியும். ஆனால் இது இயற்கை பஞ்சம் அல்ல. வசனத்தை படிக்காத, வசனத்தை கேட்க முடியாத அன்புடைய பிள்ளைகளே, இது அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், தேவனுடைய நியாயத்தை இருப்பதுதான். விரும்புவார்கள், வாஞ்சிப்பார்கள், ஆனால் வசனம் கிடைக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் அன்புடைய பிள்ளைகளே, இடத்திலே வசனம் கொளுத்தப்பட்டதோ அதே இடத்துல இன்றைக்கு பைபிள் சொசைட்டி. எந்த நாடுகளிலே வசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டதோ எங்கே திரளான ஜனங்கள். ரஷ்யாவிலே நாட்களுக்கு முன்பாக ரஷ்ய தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் ஒரு வாசலை திறந்தார். திரளான ஜனங்கள், அந்த குளிரிலும் -20, அந்த -20 அந்த குளிரிலும் அந்த ஜனங்கள் திரளாய் வருகிறார்கள். வாகனங்கள் இல்லை. அதிகமாக அங்கே பயன்படுத்தப்படுகிற சாதனம் டிராம். நம்முடைய பழைய நாட்கள் இருந்தது போல வாகனங்கள் இல்லை. அந்த போதகரே ஒரு 2000 பேர் வைத்திருக்கிற போதகரே ஒரு பழைய கார் வைத்திருக்கிறார். புதிய வாகனம் அல்ல. அது கொஞ்ச நேரம் போவோம், அப்படி நின்றுடும். அந்த குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிடும். திரும்ப அவர் அங்கு கீழே அவரை படுத்து அதை சரி செய்வார். இப்படி அவர் போகிற பல இடங்கள் நின்றுதான் அந்த வண்டியே போகிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இன்றைக்கு வாய்ப்பு, வசதி, பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள், யூஸ் இட் ஃபார் காட். திரும்ப திரும்ப அன்றைக்கு இன்றும் அதே நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு பல மொழிகளிலே வேதம் இருக்கிறது. ஏராளமான மொழிபெயர்ப்புகள் நம்ம படிக்க ஆட்கள் இல்லை. ஒரு நிறைய ஷெல்ஃப்ல பைபிள் இருக்கும், பல மொழிபெயர்ப்பு, NIV, RSV, KJV நிறைய இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எல்லாம் இருக்குது. ஆனா பிரித்து படிப்பதற்கு நேரம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களுக்கு முன்பதாக தேவன் is the God who makes the feast, not the famine. திரையில் பாருங்கள், அவர் விருந்தளிக்கிறவர், பஞ்சத்தை கொடுக்கிறவர் அல்ல. இன்றைக்கு அந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம் என்றால், திரும்ப சொல்லுவேன், செல்ஃப் லைஃப், சுயம், நான், எனது, என் வாழ்க்கை. இது திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது, பஞ்சத்தை அனுப்புவேன். ஏன் அந்த பஞ்சத்தை அனுப்புகிறார்? வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை, தேவன் தந்த காலங்களை பயன்படுத்தவில்லை, தேவன் தந்த நேரங்களை பயன்படுத்தவில்லை, தேவன் தந்த அந்த தருணங்களை பயன்படுத்தவில்லை. இந்த ஊழியன் எவ்வளவு இன்னைக்கு பாருங்கள், வேத பாடத்திற்கு ஆட்களே வருவதில்லை. பல திருச்சபைகள் வேத பாடங்களே இல்லை. அதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வரும், கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார், பஞ்சத்தை அனுப்புவேன். அதற்கு மக்கள் கொடுக்கிற விளக்கங்கள் பல. நேரமில்லை, பிஸி, உறவுகள், அலுவலர்கள், பல காரியங்கள். ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் ஏதோ ஒரு காரியங்கள், பண்டிகை, ஷாப்பிங், இல்லாவிட்டால் வீட்டை சுத்தம் பண்ணுவது, வீட்டை அதாவது பராமரிப்பது, ஏதோ ஒரு காரியங்கள். ஏப்ரல் மே படிப்பு, ஜூன் மாதம் பிள்ளைகளை சேர்ப்பது, ஆகஸ்ட், இப்படி ஒவ்வொரு திருமணங்கள், ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அலைகள் ஓய்வதில்லை. என் அன்பான தேவ பிள்ளையே, டேக் டைம். திரும்ப சொல்லுகிறேன், பேக் டு யுவர் பிளேஸ். ஆதி நிலைக்கு திரும்புங்கள். பாட்டு பாடுறோமே, ஆதி நிலையேகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன்மனை ஆகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை உண்மையில் உதிக்கும். தேவன் சொல்லுவதெல்லாம் அன்பாலே, கம் பேக், திரும்பி வாருங்கள். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை. இன்றைக்கு எல்லாவற்றும் நேரம் இருக்கிறது. ஷாப்பிங் போக, உறவுகளை பார்க்க, பொழுதுபோக்க, எல்லாவற்றுக்கும் நேரம். வீட்டை பராமரிக்க, விடுமுறை நாட்களிலே சுற்றுலா செல்ல, they have time for everything. ஆனால் பாருங்க, தினந்தோறும் ஏதோ ஒரு விழா, பர்த்டே, வெட்டிங் டே, ஏதோ ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், 30 நாட்களுக்கும் அவள் குடும்பங்களில் நிகழ்ச்சி நடக்கிறது. அது நல்லதுதான். ஆனால் தேவனுக்கு முதலிடம் தாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்வதை கவனியுங்கள். இந்த நிலைக்கு என்ன காரணம்?
why there is a famine. நான் சொல்லுகிற இன்றைக்கு அந்த அந்த எழுத்தும்படியான பஞ்சம் அல்ல, வேதம் வாசிக்க முடியாத நிலைக்கு என்ன காரணம்? நம்பர் 1, மெட்டீரியல் லக்ஸூரியஸ். இன்னைக்கு வசதிகள் வந்து விட்டது. அன்றைக்கு ஏழ்மை வந்தது, வேதம் தேவை. ஏழ்மை இருந்தது, சபை தேவை. ஏழ்மை இருந்தது, போதகர் தேவை. ஏழ்மை இருந்தது, போதகன் தேவை. ஆனால் இன்றைக்கு வசதி வந்து விட்டது, லக்ஸூரி, வசதியான நல்ல வேலை வாய்ப்பு. எல்லா வீடுகளிலுமே பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள். இந்த ஐடி தொழில், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாமே அன்று போல இன்று இல்லை. அன்று ஒரு 10,000 சம்பளம் வாங்குறது பெரிய காரியம். இன்றைக்கு 10,000 ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு வசதிகள் பெருகிவிட்டது, ஆனால் வார்த்தையின் அந்த விருப்பம் குறைந்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை, இதைத்தான் தீர்க்க மூலமாக ஆண்டவர் தன்னுடைய பாரதி சொல்லுகிறார். ஆமோஸ் 6:1 அவர் சொல்லுகிறார், சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்கள், திருச்சபைக்குள் இருக்கிறார்கள், ஆனால் நிர்விசாரம், அசதி, தூக்க மயக்கம், நாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதோ வந்து போக வேண்டும். ஒரு ஜடம் மாதிரி வந்து ஜடம் மாறி போறது. இந்த நிர்விசாரம் என்ற வார்த்தைக்கு, அசதி என்ற வார்த்தைக்கு திமிர் என்ற வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு சீயோனிலே எப்படி இருக்கிறார்கள்? நிர்விசாரமாக. அது மட்டுமல்ல, அவள் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். இதையே ஒரு நம்பிக்கை, வேலை மேல நம்பிக்கை. பாருங்க, நேரமே இல்லை, வேலை வேலை வேலை. ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே முடியவில்லை. ஜெபித்து கிடைத்த பிள்ளை ஜெபிக்கவே முடியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, சமாரியாவின் பர்வதத்தை நம்புகிறார்கள். அடுத்த வார்த்தை ஆமோஸ் 6:1, ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறோம் உங்களுக்கு ஐயோ. எதையோ தேடி போகிறார்கள். ஆரம்பத்துல சொன்னேன், தேட வேண்டியது ஒன்றுதான். எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே தேவன் முக்கியம். எனவேதான் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். முதலாவது தேவராட்சியம், அவருடைய நீதி. அதை தேடுகிற மக்கள் மிக குறைவு. பொன்னையும் பொருளையும் புகழையும் வாழ்வையும் வசதியும் தேடுகிற உலகம்தான் இது. பொன்னை விரும்பும் பூமியிலே வசனத்தை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. தேவன் சொல்லுகிறார், அதாவது ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு, அதாவது இன்னைக்கு ஏதோ ஒரு, நீ பாருங்களேன், எல்லா ஊழியர்களுமே ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கிறார். தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேடி போகிற உங்களுக்கு ஐயோ. தேவனை தேடுவதற்கு பதிலாக மனிதர்களை, அரசியல்வாதிகளை, இன்றைக்கு அநேக சினாடு, யோசித்து பாருங்கள். அதில் இருக்கிற கவனிங்கள். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தலைவர்களே, உங்கள் சினாடுகள் எப்படிப்பட்டவள் என்பதை அந்த பல ஊழியர்களோடு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சில பொறுப்புகளை கொடுக்குறீங்க, நல்லது. அந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது அவர் எப்படிப்பட்ட பின்னணி வந்திருக்கிறார், அவருடைய கடந்த கால ரெக்கார்ட்ஸ் எப்படி நினைக்கலாம். நீங்க இப்படி சொல்லலாம், கடந்த காலங்கள் வேறு இல்லை. சில வாழ்க்கையில மாற்றமே இல்லை. நேற்று எப்படி இருந்தாலும் அப்படித்தான் என்றும் இருக்கிறார். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளியை மாற்ற முடியும், சில பேரை மாற்ற முடியவில்லை. என்னுடைய அனுபவம். 54 ஆண்டுகள் நான் இந்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். மாற்ற முடியவில்லை. மாறுவாறு நம்பிக்கை இருந்தாலும் அவள் மாற விருப்பமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் இதோட நம்புகிறார்கள், திறமை நம்புகிறார்கள், தாளங்களை நம்புகிறார்கள், எனக்கு வரம் இருக்கிற வரத்தை நம்புகிறார்கள். நிறைய பேரை பார்க்கிறேன். வாழ்க்கையில தவறான பாதையில், தவறான வாழ்க்கை. அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த பேய் பிசாசு ஓட்டுறாங்க. இதற்கான விளக்கங்களை தர விரும்பவில்லை. தேவன் தந்த கிருபைகளை, வரங்களை திரும்பி அவர் பெற்றுக் கொள்ள மாட்டார். கிருபைகள் வரங்களும் மாறாதவைகள். நீங்க மாறுகிற வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வரங்கள் கிரியை செய்யும். அதற்கு பிறகு அது ஓய்ந்து போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். நிர்விசாரம். அடுத்து மட்டுமல்ல, அந்த 6:8 இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது. 6:8 அதுல இன்னொரு வார்த்தை, நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவருடைய அரண்மனையை பகைக்கிறேன். இந்த வார்த்தையை கவனிங்கள். யாக்கோபுடைய மேன்மையை வெறுக்கிறேன், அவருடைய அரண்மனையை நான் பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அது நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன். வார்த்தைகள் மேன்மை, அரண்மனை, நிறைவு, இதெல்லாம் நிறைவானதல்ல. திரும்ப சொல்லுகிறேன், மேன்மை.
அரண்மனை, நிறைவு, இதெல்லாம் நிறைவானதல்ல. அவர்தான் நிறைவானவர். மேன்மை நிறைவானதல்ல, அரண்மனை நிறைவானதல்ல, உடைய நிறைவு நிறைவானதல்ல. அவர் சொல்லுகிறார், நான் இவைகளை ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். இங்கே நான் சொல்ல விரும்புகிற அந்த சத்தியம் என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே கவனிங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது, ஆனால் அதை சரியாய் கையாளுங்கள். திரும்ப ஏன் வைத்து வாசிக்க முடியல தெரியுமா? அதாவது தேவன் வெறுக்கிற ஒன்று நீங்கள் நேசிக்கிறீர்கள், தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, தேவன் நேசிக்கிற ஒன்றை நீங்க வெறுக்கிறீங்க. இந்த வசனம் நீங்க நிறைய பேர் வெறுக்கிறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் வசனமே பேசுறாரு, இவ்வளவு நேரமா பேசுறார். தேவன் வசனத்தை விரும்புகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வசனத்தை பிரஸ்தாபம் பண்றார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் பிரசங்கம் போயிடுச்சுன்னா அது பல காரியங்களுக்கு அது ஒழுங்குமுறைதான். ஆனால் கொஞ்ச நேரம் வசனம் போச்சுன்னா they upset, they hate the word of God. இந்த வசனத்தை வெறுக்கிறவர்கள் பலர். இந்த கிறிஸ்தவ விடுதலையில வசனமே இல்லை. ஒரு காலத்துல எல்லாம் வசனம் இருக்கும், இன்னைக்கு கேட்டா அதெல்லாம் எதுக்கு? உள்ளத்துல இருந்தா போதும். இதான் வசனத்தால் உங்கள் வீட்டை அலங்கரியுங்கள். வசனத்தால் ஒருவேளை ஆணை அடிக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. எழுத வசனத்தை நீங்கள் வையுங்கள், அந்த வசனங்களோடு பேசும். Don't hate word of God. வார்த்தையை வெறுக்காதிருங்கள், நீங்கள் ஒரு நாள் வெறுக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், நான் செய்கிற எல்லாமே கவனிங்கள், நான் உன் மேன்மையை வெறுக்கிறேன், உங்கள் அரண்மனையை பகைக்கிறேன், உங்கள் நகரத்தையும் உங்கள் நிறைவையும் நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அதே உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, உன் கர்த்தரை மறவாதபடி, அவருடைய வார்த்தையை மறவாதபடி, அவருடைய கற்பனைகளை மறவாதபடி, அவருடைய நியாயங்களை மறவாதபடி, கட்டளைகளையும் கை கொள்ளாமல் நீ போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. திரும்ப சொல்லுகிறேன், மறவாமல் வார்த்தையை, வசனத்தை, ஆலயத்தை, கற்பனை, நியாயம், கட்டளை. இன்னைக்கு அது விரும்புகிற மக்கள் மிக மிக குறைவு. அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு, be aware of it, அதை மறவாதபடி. ஒரு சின்ன கேள்வி, கடந்த வாரம் உங்களுடைய ஆலயத்துல உங்கள் போது என்ன பிரசங்கம் பண்ணார் ஞாபகம்? ஆலயத்தோட வெளியே வந்தோடனே அது மறந்து போகுது. ஆனா என்னைக்கோ அது சினிமா ஞாபகம் இருக்குது, சினிமா பாட்டு ஞாபகம் இருக்குது, ஆனால் வசனம் அடுத்த நாளே மறந்து போகுது. காரணம் என்னவென்றால் அதுல ஒரு நாட்டம் இல்லை. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால் அந்த ஒன்றை குறித்த நாட்டம் இருக்காது. You don't have the enlightenment, you don't have the involvement. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை, ஏதோ போய் உட்காரணும். 2 விதமான கூட்டத்தா இருக்கிறாங்க. ஒன்று சபைக்கு போகிறவர்கள், இன்னொன்று வசனத்திற்காய் போகிறவர்கள். நீங்க எந்த கூட்டத்தார்? சபைக்கு போகணும்னு போறீங்களா, இல்ல வசனம் கேட்கணும்னு போறீங்களா? அந்த ஆதங்கம், அதற்குரிய ஆயத்தம் வாழும். சில வசனம் என்ன ஆகுது தெரியுமா? உள்ளாண்டங்களில், கற்பாறைகளில், எங்கேயோ மண்ணில விழுது. ஆனா சில வசனம் மட்டும்தான் அது நல்ல நிலத்தில் விழுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலயத்துக்கு வெல்லும் போது தேவன் என்னோடு பேசும், சிந்தனைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறேன், சிறைப்படுத்துகிற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னொரு வார்த்தை, why people hate God's word சொல்லப்பட்டிருக்கிறது. 8:12, நீ திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவள் குடியிருக்கும் போது, சொல்லுகிறேன், திருப்தி, திரட்சி, வெள்ளி, பொன்னும் பெருக்கம் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகி இருந்து புறப்பட பண்ணினவரும் 8:17, என் சாமர்த்தியம், என் கைபலன், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தேன் என்று இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. திரும்ப சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஐஸ்வர்யத்தை அவர் தந்தார், இந்த மேன்மை அவர் தந்தார், இந்த வெள்ளி அவர் தந்தார், இந்த பொன்னை அவர் தந்தார், இந்த வாகனங்களை அவர் தந்தார், இந்த ஆடு மாடுகளை அவர் தந்தார், இந்த திரட்சியை அவர் தந்தார். டோன்ட் பி ப்ரைட். பெருமை வேண்டாம், எதிலும் பெருமை வேண்டாம். கிருபைகளை குறித்த பெருமை வேண்டாம், ஜாதி குறித்த பெருமை வேண்டாம், அழகை குறித்து பெருமை வேண்டாம். எதை குறித்தும் பெருமைப்படக்கூடிய ஒன்னே ஒன்று வசனம் தான். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த வசனத்தை ஏன் விரும்புவதில்லை? வசனத்தை ஏன் விரும்புவதில்லை? எதிர்காலத்தை குறித்த சிந்தனை இல்லை. இப்படியே இருக்கும். இதே வசதி, இதே மேன்மை, இதே பெருக்கம், இதே அரண்மனை, இதே வாழ்க்கை. நெவர் நெவர் நெவர். எல்லாமே மாறும். வசதிகள் மாறும், அரண்மனை மாறும், திரட்சி மாறும், பெருக்கம் மாறும். எவ்வளவு பேரை பார்த்துட்டோமே இந்த உலகத்துல. மேல இருந்தவர்கள் கீழே இருக்கிறார்கள். செழிப்போடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். இது பல காரணங்கள் உண்டு. தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. ஒரு காலத்துல பணத்திலே புரண்டவர்கள் நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாமே. இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட நடிகைகள், செல்வந்தாய் வாழ்ந்தவர்கள் பார்த்திருக்கிறேன். அன்பானவர்களே, அவர்கள் அந்த தேவைக்காக அவர் இங்கு இருந்தார்களாம். இப்படி பல பேரை நீங்க இந்த ஊடகத்திலே பார்க்கலாம். திரைப்பட நடிகைகள், பிரபலமான ஒரு காலத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் மரித்து போன சம்பவங்கள் உண்டு. பிரபல நடிகர்கள் அதாவது தன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏங்கினவர்கள் ஏராளம் உண்டு. So don't be pride about your wealth. உன் பெருமை பணத்தை குறித்து, உன் வசதியை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் மேட்டுமை அடையாமல். பணங்கள் இருக்கலாம், வெள்ளம் இருக்கலாம், தாளங்கள் இருக்கலாம், திறமை இருக்கலாம், மற்ற எல்லாருக்கும் இல்லாத திறமை உங்கள்கிட்ட இருக்கலாம். Don't be pride. Be humble. Love the word. Lean on the word. Live in the word. வார்த்தையை விரும்புங்கள், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையில நீங்கள் உங்களுடைய இருதயம் இருக்கட்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் கைபலன். அது சொல்லப்பட்ட வார்த்தை, உன் இதயத்திலே நீ சொல்லிக் கொள்ளாமலும். அது சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, அதே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜனத்துக்கு ஏன் இன்றைக்கு வசதி விருப்பமில்லை என்று சொன்னால், லூக்கா 8:11 அதில் சொல்லப்பட்ட பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள் இதெல்லாம் வரும்போது they don't like the word. திரும்ப படிக்கிறேன். இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள், தேவைகள் தான். தேவையும் தருவது தேவனோடு கூட இருக்கிறார். தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள். மூன்றாவது, ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்கள். இது நெருக்கப்படுகிறது. எனவேதான் வேதத்திலே நாட்டம் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதே ஆமோஸ் புஸ்தகம் 2:6 சொல்லுகிறது, 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாத நிமித்தமும் நான் ஆக்கினை திருப்ப மாட்டேன். அது என்னவென்றால், அன்பானவர்களே, நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒருத்தோடு பாதலை விட்டு போட்டார்களே. என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, என்றைக்கு சத்தியத்தில் நாட்டம் இல்லையோ, எது உண்மை எது பொய் என்று தெரியாது. இது சரி, இது தவறு. We don't have the appetite of word of God. வசனத்தை குறித்த வெளிச்சம் இல்லை, நாட்டம் இல்லை, பசி இல்லை என்றால் உங்களுக்கு எது தவறு எது சரி என்றே தெரியாது. நீதிமான் யார், துன்மார்க்கன் யார் இல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். வசனத்தில் நாட்டம் இல்லை என்றால் your life will be corrupted. வாழ்க்கை தறிக்கெட்டு போயிடும். கரப்ஷன், அழிவுக்கு நேராய். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். வசனத்தை நீ சரியாய் நேசிக்காவிட்டால், வசனத்துக்கு முக்கியத்துவம் தராவிட்டால், வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில பாதகங்கள் நேரிடும். சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் you will do something against God. கரப்ஷன், வாழ்க்கை அழிவுக்கு நேராய், தவறான பாதை நேராய் போயிடும். தேவன் சொல்லுகிறார், நான் அவைகளை கவனிங்க, அவருடைய ஆக்கினை திருப்ப மாட்டேன். You are corrupted. திரும்ப சொல்ற ப்ரோக்ராம் பண்றோம், கரப்டட். அதை கூட ரெக்கவரி பண்ணலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் அதை திருப்ப மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, பிரைட், லக்ஸூரியஸ், சொபிஸ்டிகேட்டட், வசதி, வாய்ப்பு, திரும்ப 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 உங்கள் பணம் தேவனை மறக்க செய்யுமானால் அந்த பணம் தேவையில்லை. உங்கள் வசதி தேவனை மறக்க செய்யுமானால் அந்த வசதி தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், என்ஜாய் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைக்குள்ளே நீங்கள் மகிழுங்கள், வார்த்தையை நேசியுங்கள். என சொல்லப்பட்ட முதல் வார்த்தை மெட்டீரியல், லக்ஸூரியஸ்னஸ். இரண்டாவது, moral corruption. When you don't
give the priority to the word. வார்த்தைக்கு முழுவதும் தரவில்லை என்றால் உடைய சமூக வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். திரும்ப சொல்கிறேன், உடைய சமூக வாழ்க்கை. ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7. Your moral life will be corrupted. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து, தேவனை அறிந்தவர்கள் சிறுமையானவருடைய வழிகளை புரட்டுகிறார்கள். 3வது, என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். இது வாசிக்க நல்ல வசனம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி போடுகிறார்கள், சிறுமையான வழிகளை புரட்டுகிறார்கள். Because they don't know the word. வார்த்தையை படிப்பதில்லை, வார்த்தை சிந்திப்பதில்லை, வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. என்னைக்கு அவுட் ஆஃப் பைபிள் அவுட் ஆஃப் லைஃப், என்னைக்கு வார்த்தை விட்டு வெளியே வந்துறீங்களோ அன்னைக்கு பொய்யும் புரட்டும் வாழ்க்கையில வந்துடும். நான் படிக்கிறேன், அவர்கள் புரட்டுகிறார்கள். யார் புரட்டுவது தெரியுமா? வார்த்தை நேசிக்காதவர்கள். பொய்யும் புரட்டும். நீ கிறிஸ்தவ உலகத்துல ஊழியர்களை மலிந்து கிடக்கிறது. பொய்யும் புரட்டும். அதுல இருக்கிற மக்கள் அதுல பிளவுகளா இருக்கிறார்கள். சில பேர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த. ஏன் தெரியுமா? வசனத்தை சரியாய் புரிந்து கொள்வதில்லை. அடுத்த வார்த்தை, அவர்கள் தரித்திர தலைமையில மண்ணவாரி போட்டுக்கல, தங்க தலைமையில மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி ஒரு நல்ல வார்த்தை இல்லை. மகனும் தகப்பனும் ஒரே தவறு. நான் சொல்லப்பட்ட வார்த்தை மாரல் கரப்ஷன். முதல்ல சொன்னேன் லக்ஸூரியஸ் லைஃப். 2வது மாரல் கரப்ஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, கன்சிடர் யுவர் வேஸ். வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் கரப்ஷன். கன்சிடர் யுவர் லக்ஸூரியஸ் லைஃப். வசதி நல்லது, கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், அவர்தான் பணம் தரார், அவர்தான் உயர்த்துறார். ஆனா கன்சிடர் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை தாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் முதலிடத்தை தாருங்க. ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் போனா அது என்ன பெரிய காரியமா? இல்லையே. நீங்க எங்கேயோ நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம். ஒரு 10 நிமிடங்கள் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையோடு கூட உங்கள் நேரங்களை செலவு பண்ணுங்கள். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகருக்கு வசனம் கேட்கிறது அன்கம்ஃபர்டபிள் இல்லைங்க. இதுதான் வெரி கம்ஃபர்டபிள். வார்த்தை மோஸ்ட் கம்ஃபர்டபிள். அதுல சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை, அன்பானவர்களே, எல்லாரும் தெரிந்த வசனம் எபிரேயர் 4:12. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? என்ன செய்யும் என்றால், தெரிந்த வசனம் தான். தெரிந்த வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அதில் ஆத்துமாவை ஆவியும் பிரிக்கிறது. ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கிறது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு எது தவறு எது சரி என்று புரிந்து கொள்ள முடியாத நிலைமை. பாலுக்கும் பாலிடாலுக்கும் வித்தியாசமே தெரியல. பிகாஸ் வசனம் இல்லை, வசனத்தை நேசிப்பதில்லை. திரும்ப படிக்கிறேன், பிரிக்கிறது. 2வது, நினைவுகளையும் யோசனைகளையும் வகையா இருக்கிறது. தெரிந்த வசனம் தான் உங்களுக்கு. நினைவுகளையும் யோசனைகளையும் வகையா இருக்கிறது. இட் செப்பரேட்ஸ். வாழ்க்கை எது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வார்த்தைக்கு முன்னுரிமை தாருங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.